மாவட்டம் வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. சென்னையில் 14,25,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 35.58% பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7,01,871 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருப்பூரில் 5,63,785 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மாவட்டம் வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. சேப்பாக்கத்தில் 1.50 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,40,087 பேர் இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பின்பாக 1,50,846 வாக்காளர்கள் இருக்கின்றனர். 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். கொளத்தூரில் 1.03 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,90,653 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது 1,86,841 வாக்காளர்கள் இருக்கின்றனர். 1,03,812 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். பெரம்பூர் தொகுதியில் 97,345 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,97,526 பேர் இருந்த நிலையில் தற்போது 2,181 பேர் இருக்கின்றனர். 97,345 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். பெரம்பூர் தொகுதியில் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். ஆர்கே நகர் தொகுதியில் 56,916 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,35,272 பேர் இருந்த நிலையில் தற்போது 1,78,356 பேர் இருக்கின்றனர். மொத்தமாக 56,916 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். ஆர்கே நகர் தொகுதியில் 56,916 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். வில்லிவாக்கம் தொகுதியில் 97,760 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,40,466 பேர் இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பின்பாக 1,42,706 பேர் இருக்கின்றனர். மொத்தமாக 97,760 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருவிக நகரில் 59,043 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 26% வாக்காளர்கள் இந்த தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,23,571 பேர் இருந்த நிலையில் எஸ்ஐஆருக்கு பின்பாக 1,64,528 பேர் இருக்கின்றனர். 59,043 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எழும்பூர் தொகுதியில் 74,858 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எழும்பூர் தொகுதியில் 74,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். ராயபுரம் தொகுதியில் 51,711 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 1,98,576 பேர் இருந்த நிலையில் 51,711 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். துறைமுகம் தொகுதியில் மொத்தமுள்ள 1,80,341 வாக்காளர்களில் 69,824 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். துறைமுகம் தொகுதியில் 69,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களாக சென்னை, செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்களில் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை மாவட்டத்தில் 35.58% பேரும், செங்கல்பட்டில் 25.18% பேரும், திருப்பூரில் 23% பேரும் நீக்கப்பட்டிருக்கின்றனர். துறைமுகம் தொகுதியில் 69,824 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள வாக்காளர்களில் 1,80,341 பேரில் 69,824 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சமயமணிவண்ணன். சமயமணிவண்ணன், முழு விவரம். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க சமயமணிவண்ணன், கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். சென்னையில் நடைபெற்ற திருத்தத்திற்கு பிறகு வெளியான வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியலின்படி தற்போது சுமார் 14 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர்.
குறிப்பிட்டார். அவர் ஒரே முகவரியில் இல்லாதவர்கள், இறந்தவர்கள் உள்ளிட்ட காரணங்களுக்காக தற்போது இந்த வாக்காளர் பட்டியலில் அவர்கள் இணைக்கப்பட்டுள்ளனர். தற்போது அளித்துள்ள வரைவு வாக்காளர் பட்டியலின்படி ஏற்கனவே இருந்த 40,04,000 வாக்காளர்களில் கிட்டத்தட்ட 14,25,018 வாக்காளர்கள் சென்னையில் உள்ள மொத்தமுள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ளனர். தற்போதைய வரைவு வாக்காளர் பட்டியலில் சென்னை மாவட்ட வரைவு வாக்காளர் பட்டியலின்படி 25,79,670 வாக்காளர்களாக மாவட்டம் வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தற்போது தொகுதி வாரியாக பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. விருகம்பாக்கத்தில் 1.10 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,85,947 வாக்காளர்களில் 1,10,824 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 38.75% வாக்காளர்கள் விருகம்பாக்கத்தில் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களாக கோவை, திருவள்ளூர், ஈரோடு மாவட்டங்கள் இருக்கின்றன. கோவை மாவட்டத்தில் 20.17% பேரும், திருவள்ளூரில் 17.30% பேரும், ஈரோடு மாவட்டத்தில் 16.30% பேரும் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களாக கோவை, திருவள்ளூர், ஈரோடு மாவட்டங்களும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பாக பெரும்பாலான மாவட்டங்களில் அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் 20.17% பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 17.30% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை மாவட்டத்தில் 14,25,018 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல செங்கல்பட்டு மாவட்டத்தில் 25.18% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் 23% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களாக சென்னை, செங்கல்பட்டு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மாவட்டம் வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தற்போது தொகுதி வாரியாக பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. சைதாப்பேட்டையில் 87,228 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 31.86% வாக்காளர்கள் சைதாப்பேட்டை தொகுதியில் நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமுள்ள 2,73,717 வாக்காளர்களில் 87,228 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். ஆயிரம் விளக்கு தொகுதியில் 96,981 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,38,374 வாக்காளர்களில் 96,981 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது 40.68% வாக்காளர்கள் ஆயிரம் விளக்கு தொகுதியில் நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமுள்ள 2,38,000 வாக்காளர்களில் பெரும்பாலான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அண்ணா நகரில் 1.18 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,80,422 வாக்காளர்களில் 1,18,287 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அண்ணா நகர் தொகுதியில் தியாகராயர் நகரில் 96,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். தியாகராயர் நகரில் 2,35,497 வாக்காளர்களில் 96,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 41% பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். விருகம்பாக்கத்தில் 1.10 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,85,947 வாக்காளர்களில் 1,10,824 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். சைதாப்பேட்டையில் மொத்தமுள்ள 2,73,717 வாக்காளர்களில் 87,228 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 32% வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு பின்பாக நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
தியாகராய நகரில் 96,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,35,497 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 95,999 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மயிலாப்பூர் தொகுதியில் 87,668 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,69,260 வாக்காளர்களில் 87,668 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 32.55% வாக்காளர்கள் மயிலாப்பூர் தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கின்றனர். ஆயிரம் விளக்கு தொகுதியில் 96,981 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 41% வாக்காளர்கள் ஆயிரம் விளக்கு தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,38,374 வாக்காளர்களில் 96,981 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது தொகுதி வாரியாக பட்டியல் வெளியிடப்பட்டு வருகிறது. பெரும்பாலான இடங்களில் அதிக அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களாக சென்னை, செங்கல்பட்டு, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களும் இருக்கின்றன. சென்னை மாவட்டத்தில் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். வேளச்சேரி தொகுதியில் 1.27 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 3,17,520 வாக்காளர்களில் 1,27,521 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 40.16% வாக்காளர்கள் வேளச்சேரியில் நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களான சென்னையில் 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 25.18% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் 23% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களில் சென்னை, செங்கல்பட்டு, திருப்பூர் மாவட்டங்களும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சைதாப்பேட்டை தொகுதியில் 87,228 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,73,717 வாக்காளர்களில் 87,228 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். தியாகராய நகரில் 96,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,35,497 வாக்காளர்கள் இருந்த நிலையில் 95,999 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மயிலாப்பூர் தொகுதியில் 87,668 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,69,260 வாக்காளர்களில் 87,668 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 32.55% பேர் நீக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. வேளச்சேரியில் 1.27 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 3,17,520 வாக்காளர்களில் 1,27,521 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 40.16% பேர் வேளச்சேரி தொகுதியில் நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களான சென்னையில் 35.58% பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். சென்னை மாவட்டத்தில் 14,25,018 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 7,1,871 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது 25.18% பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் 23% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது 5,63,785 வாக்காளர்கள் திருப்பூர் மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களான சென்னையில் 35.58% பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதாவது 14,25,018 பேர் சென்னை மாவட்டத்தில் நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
அதுக்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் மிக அதிக அளவில் சதவீதம் பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் 20.17% பேரும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 17.30% பேரும், ஈரோடு மாவட்டத்தில் 16.30% பேரும் நீக்கப்பட்டிருக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் மொத்தமுள்ள வாக்காளர்களில் 6,50,590 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,777 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 3,25,429 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். சைதாப்பேட்டை தொகுதியில் 87,228 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,73,717 பேர் இருந்த நிலையில் அதில் 87,228 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 31.86% வாக்காளர்கள் சைதாப்பேட்டையில் தொகுதி நீக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சேப்பாக்கத்தில் 1.50 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 37.17% வாக்காளர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கின்றனர். எஸ்ஐஆருக்கு முன்பாக 2,40,087 பேர் இருந்த நிலையில் கொளத்தூரில் 1,03,000 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 35.71% வாக்காளர்கள் கொளத்தூர் தொகுதியில் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,90,653 பேரில் 1,03,812 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். பெரம்பூர் தொகுதியில் 97,345 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். பெரம்பூர் தொகுதியில் மொத்தமுள்ள 2,97,526 வாக்காளர்களில் 97,345 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தற்போது 2,181 வாக்காளர்களாக இருக்கின்றனர். ஆர்கே நகர் தொகுதியில் 56,916 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,35,272 வாக்காளர்களில் 56,916 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு தற்போது 1,78,356 வாக்காளர்களாக இருக்கின்றனர். ஆர்கே நகர் தொகுதியில் சேப்பாக்கம் தொகுதியில் 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மொத்தமுள்ள 2,40,087 வாக்காளர்களில் 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 1,50,846 வாக்காளர்களாக இருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 16.79% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருச்சியில் 14.01% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மதுரை மாவட்டத்தில் 13.88% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களில் திண்டுக்கல், திருச்சி, மதுரை போன்ற மாவட்டங்களும் இருக்கின்றன. திண்டுக்கல் 16.79%, திருச்சியில் 14.01% பேரும் நீக்கப்பட்டிருக்கின்றனர். மதுரை மாவட்டத்தில் 13.88% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களில் சென்னை முதலிடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிகபட்சமாக 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களில் சென்னையில் அதிகபட்சமாக 35.58% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். 14,25,018 வாக்காளர்கள் சென்னையில் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 25.18% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருப்பூரில் 23% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். செங்கல்பட்டில் 7,01,871 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதற்கு அடுத்தபடியாக திருப்பூரில் 5,63,785 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிகபட்சமாக சென்னையில் நீக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டத்தில் 20.17% பேரும், திருவள்ளூரில் 17.30% பேரும், ஈரோடு மாவட்டத்தில் 16.30% பேரும் நீக்கப்பட்டிருக்கின்றனர்.
கோவை மாவட்டத்தில் 6,50,590 வாக்காளர்களும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 6,19,777 வாக்காளர்களும் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதற்கடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் 3,25,429 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றனர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட மாவட்டங்களில் சென்னை முதலிடம் வகிப்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 3,24,894 வாக்காளர்கள் நீக்கப்பட்டு 16.79% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 14.01% பேரும், மதுரை மாவட்டத்தில் 13.88% பேரும் நீக்கப்பட்டிருக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.